தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இஸ்ராயேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அந்த உடன்படிக்கையினுடைய விதிமுறைகளை கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மோசே மக்களுக்கு நினைவூட்டினார். அவ்வாறு கடைபிடித்தால் வாழ்வீர்கள் என்றும் உறுதியளித்தார். இயேசுவும் கூட என் கட்டளைகளை கடைபிடிப்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கிற போது நிலை வாழ்வு நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய கட்டளைகளை நாம் சரிவர கடைபிடிக்க தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ராயலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரைப் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமது பதில்: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். யாக்கோபுக்கு தனது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள்
வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 17 முதல் 19 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு குடும்பத்திலே ஒரு விசித்திரமான சட்டம் இருந்தது. அது நல்லதுதான். சாப்பிடுகிற போது யாரும் பேசக்கூடாது. அதிலே அந்த வீட்டு தலைவர் அப்பா ரொம்பவும் கண்டிப்பாக இருப்பார். ஒரு நாள் எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய மகன் சிறியவன் அப்பா என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தான். அப்பா முறைத்து பார்த்தார். அவன் அடங்கி போனான். இன்னும் சிறிது நேரம் கழித்து அப்பா வந்து என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தான். அப்பா அவனை திட்டினார். சாப்பிடும்போது பேசக்கூடாது என்று தெரியாதா? எல்லாம் சாப்பிட்டு முடிந்த பிறகு அப்பா பாசமாக மகனை பார்த்து, மகனே ஏதோ சொல்ல வாயெடுத்த, இப்போ சொல்லு. இப்போ பையன் சொன்னா, இப்போ சொல்லு, என்ன பிரயோஜனம்? நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் தட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சு, அதை சொல்ல வாயெடுத்தேன் என்று இந்த சிறுவன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, சட்டங்கள் எல்லா இடங்களிலும் உண்டு. உலகின் பல நாடுகளிலே சட்டங்கள் தெளிவாக வகுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக அந்த சட்டங்களை பின்பற்றுவதிலே பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம் மொத்தம் 1,46,385 சொற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிக நீளமான அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவுடைய சட்டம். அதிலே முதலிடம் பெற்றிருக்கிறது. ஆனால் ஏட்டளவிலே இந்த பெருமையை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நாடு சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே ஆண்டுக்கு ஆண்டு தரம் தாழ்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு 79வது இடத்திலே அது இருக்கிறது. மனித வரலாற்றிலே எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்ட மிக பழமை வாய்ந்த சட்டங்கள் பாபிலோனியா நாட்டு ஹம்முராபி என்கின்ற சட்டங்கள். அதற்கு அடுத்தபடியாகத்தான் 10 கட்டளைகள் மிக பழமை வாய்ந்தவை என்று சொல்லப்படுகின்றன. ஆண்டவருடைய திருச்சட்டங்களை கடைபிடிப்பதால் வாழ்வையும் அவற்றை விட்டு விலகிச் செல்வதால் அழிவையும் இஸ்ரேல் மக்கள் பெறுவர் என்பதை மோசே அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய திருச்சட்டம் பற்றி நாம் திருப்பாடல் 19 மிக தெளிவாக வாசிக்கிறோம். மன்னர் தாவீது ஆண்டவரின் திருச்சட்டத்தை குறிப்பிட 5 சொற்களை பயன்படுத்தினார். திருச்சட்டம், ஒழுங்குமுறை, நியமங்கள், கட்டளைகள், நீதிநெறிகள். இந்த திருச்சட்டத்தை அதனுடைய 9 பண்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது நிறைவானது, நம்பத்தக்கது, சரியானது, ஒளிமயமானது, தூயது, உண்மையானது, நீதியானது, விலைமிக்கது, இனிமையானது. இந்த திருச்சட்டத்தை கடைபிடிப்போருக்கு 5 பயன்கள் விளையும். புத்துயிரளிக்கும், ஞானம் அளிக்கும், இதயத்தை மகிழ்விக்கும், கண்களை ஒளிர்விக்கும், எந்நாளும் நிலைத்திருக்கும். இன்றைய நற்செய்தியிலும் நம் ஆண்டவர் இயேசு சட்டங்களை அல்லது கட்டளைகளை, ஒழுங்குமுறைகளை எவ்வாறு பின்பற்றுவது, கடைபிடிப்பது என்பதை
நமக்கு அறிவுரையாக தந்திருக்கிறார். 3 அறிவுரைகள் இயேசு கூறுகிறார். திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். இந்த நிறைவேற்றவே என்கின்ற சொல்லானது மத்தேயு நற்செய்தியில் மட்டும் 15 முறை வருகிறது. ஆக இயேசு சட்டங்களை அழிக்க வரவில்லை. இயேசுவை பொறுத்தமட்டில் சட்டம் என்பது கடவுளின் திருவுளம். அதை எப்பொழுதும் அவர் நிறைவேற்றினார். சட்டங்களுக்கு அடிமையாகாமல் சுதந்திரமாக அவற்றை கடைபிடித்தார். பிறந்தது முதல் இறுதி வரை அனைத்தையும் திருச்சட்டப்படியே பெற்றோரும் செய்தார்கள், இயேசுவும் செய்தார். 2வது, கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர். பரிசேயர்கள் சட்டங்களை, சடங்குகளை அவற்றின் பொருள் புரியாமல் இயந்திரத்தனமாக கடைபிடித்து வந்தார்கள். அதனால்தான் இயேசு அவளை சாடுகிறார். அவர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். அதனால்தான் இயேசு தம் சீடரிடம், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோர் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது. 3வதாக, கட்டளைகளை கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என்று இயேசு கூறுகிறார். நம்முடைய இந்திய நாட்டில் ஒரு யோகா குரு இருக்கிறார். அவர் அந்த யோகாவை நடத்துவதற்காக ஒரு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறார். அந்த அமைப்பு உருவாகி 25 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற வேளையிலே அந்த வெள்ளி விழா அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு நிருபர் கேட்டார், ஐயா, கடந்த 25 ஆண்டுகளாக நீங்களும் உங்களுடைய நிறுவனமும் புகழ் பெற என்ன காரணம்? அவர் சொன்னார், ஒருவேளை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைபிடிக்காத எதையும் நான் அடுத்தவர்களுக்கு போதிப்பதில்லை, இது காரணமாக இருக்கலாம் என்று சொன்னார். திருப்பாடல் 119 வசனம் 1 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இயேசுவின் கண்ணோட்டத்திலே அன்புதான் முதல் சட்டம், இடைச்சட்டம், இறுதி சட்டம். கடவுளே அன்பு, இயேசுவே அந்த அன்பின் வெளிப்பாடு. நாம் அனைவரும் அந்த அன்பின் சாட்சிகள். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருப்போம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்தை இப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை மேற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர்.
அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனது ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று கூடியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவபெற செய்தருளும். உயிர் தொழுமெதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நமக்கு கற்பித்த கொடுத்த கட்டளைகளை நாம் நிறைவேற்ற தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், திருச்சட்டத்தை நிறைவேற்றியவர் இவரே. இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணகவிருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்து மதங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.